ஏங்க சொல்லு தம்புற. 5ல் வளையாதது 50லும் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்படின்னா என்னது? அது என்னன்னா, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்றேன். பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய அர்த்தம் தெரியும். இப்போ என்னன்னா, ஒரு சில செடியை வந்து சின்ன வயசுல நீங்க வளைச்சு விட்டனா அது வளைஞ்சு போயின்னு இருக்கும். அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த மரத்தை உன்னால வளைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி மூங்கிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி விடுவாங்க. இந்த கொடிலாம் இருக்குதுல்ல, அதை சுற்றி விட்டிங்கன்னா நீங்கள் எப்படி எந்த ஷேப்பில் சுற்றி வைக்கிறீங்களோ அது மாதிரி போயின்னு இருக்கும். அதுதான் என்னன்னா, அந்த சின்ன வயசுலேயே நம்ம அதை வளையத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டோன்னா அதை வளைச்சி விட்டோம்னா அது வளைஞ்சிரும், பெருசானா வளையாது. இதே தான் பசங்களுக்கும் சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுலேயே எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்கணும். அதாவது காலையில் ஏந்திருக்கிறது, காலையில் ஏந்து படிக்கிறது, எல்லா வேலையும், ஐ மீன் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறது, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டினியூ பண்ணிப்பாங்க. நீ அப்படியே விடு, பார்த்துக்கலாம் விட்டு பெருசாக ஆனால் சொன்னால் அவனுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான், அவனுக்கு பண்ண வராதுன்னுவான். எப்படி துணி துவைக்கணும்னு கேட்பான். ஒரு 18 வயசுக்கு மேலே சொன்னா என்ன சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதில் சொல்கிறாங்க, 5ல் வளையாததோ 50லும் வளையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்னன்னா, ஒன்றும் அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுல எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்க. அப்போ இப்போ கற்றுக் கொடுங்கன்னா நம்ம எப்பயுமே கற்றுக் கொடுக்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் அவங்க டிசிப்ளின் தெரியாமல் போயிடும், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்புறமேட்டு வந்து அது இதில் சொன்ன மாதிரி தான், ஏன்டா நீங்கள் வந்து ராஜா ராணி மாதிரி வளர்த்துட்டு என் உயிரை இல்லடா வாங்குறீங்கன்னு வீட்டுக்காரெல்லாம் திட்டின்னு இருப்பாங்க. அதே தான்.